நீதிமொழிகள் 28:22. வன்கண்ணாய் இருக்கிறவன் பதறுகிறான், செல்வனாகிறதற்கு செல்வம் பெருக வேண்டும் என்று பதறுகிறான், வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான். நல்லா கவனிங்க, வன்கண் வைக்கிறவங்களா மாறிட்டா, வன்கண்ணரா மாறிட்டோன்னா, வன்கண் உள்ளவர்களா மாறிட்டோன்னா என்ன வரும்னு போட்டிருக்கு வசனம் சொல்லுது. என்ன வரும்? வறுமை வரும். நீங்க மேல போயிட்டே இருப்போம்னு நினைக்கிறீங்க, நான் வறுமை வரும்னு பைபிள் சொல்லுது. வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான். வன்கண்ணனா மாறி நீங்க ஓடுற ஓட்டம், மன பதஷ்டம் உள்ள ஓட்டம் உங்களுக்கு என்னதான் கொண்டு வர போகுதுன்னா பெரிய உயர்வை கொண்டு வர போகுதுன்னு உங்க மனசு சொல்லுது. மாம்சமும் மனசும் விரும்புறதை செய்யாதீங்க, சுய புத்தியின் மேல சாயாதீங்கன்றது இதுதான். சுய புத்தியின் மேல சாயாதீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சுய புத்தி வேண்டாம், அதுல நீங்க சாயாம கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு ஓடுங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், அவரை நம்பி ஓடுங்க. நீங்க வன்கண்ணராகவே இருக்காதீங்க. இப்போ உங்க உள்ளத்துல பாஞ்சிக்கிட்டு இருக்கிற அலைகள் இன்னைக்கு ஆண்டவரை அடக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு டைம் எடுத்து இந்த வசனத்தை கொடுக்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எதுக்காக கொடுக்குறாரு? நீ நான் ஆசீர்வதிக்கப்படணும் மகளே, உனக்கு தெரியாம ஒன்று உங்ககிட்ட இருக்கு. நான் நல்லா தான் இருக்கேன், பரிசுத்தமாக தான் இருக்கேன், கர்த்தர்கிட்ட ஊக்கமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். என்னத்துக்காக ஜெபம் பண்றேன்? அவர்களை விட நான் இப்படி நல்லா மாறணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அதாம்மா தப்பு. வன்கண்ணா இராத, மற்றவனை பார்த்து வன்கண் வச்சு உன் வாழ்க்கையை அமைத்து அஸ்திபாரம் போட்டு ஓடாத. ஓடினா உனக்கு வறுமை வரும், வேண்டாம். அப்ப இன்றைக்கு சுய புத்தியின் மேல சாராமல் கர்த்தரையே நம்பி இருக்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனேன் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனேன் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ வழிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடுமே, மாசமாதானம் உண்டாம். மனதின் காரிருள் நீங்கிடுமே, மாசமாதானம் உண்டாம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனேன் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனேன் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைகள் வச்சு சொல்லுவோம் ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுவோமா ஹல்லேலூயா. இப்போ ஒரு நிமிடம் உங்க உள்ளத்துல இருக்கிற அந்த இறைச்சல் இறையாது, அமைதலா இரு அப்படி சொல்றீங்களா? இதயத்தை பார்த்து, உங்க மனசை பார்த்து, உள்ள இருக்கிற அந்த இறைச்சல் அப்படியே அமைதி ஆகட்டும், அமைதி ஆகட்டும், அமரட்டும், அந்த இறைச்சல் நிற்கட்டும். இப்ப ஆண்டவர் இதோ நமது மத்தியிலே இருக்கிறார், கர்த்தர் நமது மத்தியிலே இருக்கிறார். இதோ அவருடைய வல்லமை பலமாய் இறங்குகிறது. இறையாதே, அமைதலாயிரு. கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தை உங்க மனசுக்கு கேக்குதா? இல்லைன்னா ஏத்து வீட்டுக்காரன் எவ்வளோ உயர்ந்திருக்கான்றது தான் இன்னும் கால்குலேட்டரை வச்சுக்கிட்டு உங்க மனசு உட்கார்ந்துருக்கா? ப்ளீஸ் அட்டென்ஷன், ப்ளீஸ். உங்க மனசுக்கு சொல்றேன், அட்டென்ஷன் ப்ளீஸ். நீ கர்த்தர் சமூகத்தில் உன்னை அப்படியே அர்ப்பணியப்பா. வன்கண்ணன் ஆகிற நான் இராத. அந்த வசனம் திரும்ப போடுங்க. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இதோ தான் ஐஸ்வர்யவன் ஆகிறதற்கு வன்கண்ணன் பதறுகிறான்,
ஆனா அவனுக்கு வறுமை வரும் என்பதை அவன் அறியாதிருக்கிறான். அப்ப வேத வசனத்தை பிடிச்சுக்கிடுங்க. வன்கண்ணரா இருந்தா என்னதான் கிடைக்கும்? வறுமை. வறுமை வந்த உடனே இவன் இன்னும் என்ன பண்ணுவான் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப குஷ்டரோகம் வந்துச்சுன்னா அரிக்கும். அரிச்ச உடனே குஷ்டரோகி என்ன பண்ணுவான்னா, சொரிஞ்சா சுகமா இருக்கும், ஆனா சொரிய சொரிய ரத்தமா ஒடியும். அப்புறம் லைட்டா ஆறும், அப்புறம் அரிக்கும். அப்போ அவர் சொரிஞ்சா சுகமா இருக்கணும், சொரிஞ்சா இன்னும் பள்ளமா ஆழமா விழுந்துடும். அப்படியே கைகள் எல்லாம் விரல் எல்லாம் அரிச்சு போயிடும், கை விரல்கள் எல்லாம் அரிச்சுண்டு போயிடும். அப்ப இந்த குஷ்டரோகம் உள்ள நிறுத்தி இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கர்த்தாவே உடைய பாதத்தில் விடுறேன்னு சொல்லாம தன் சுய புத்தியை நம்பினான்னா அவனுக்கு கிடைக்கிறது ரத்தம் தான், ரத்தம் சிந்துதல் தான், வேதனை தான். அப்போ வன்கண்ணனும் இது மாதிரி தான். இவன் முயற்சிச்சுட்டு இன்னொருத்தவங்களை பார்த்துட்டு முயற்சிக்கிட்டே இருக்கானா, இருக்கும்போது அவன் கடைசியில் என்ன ஆயிடுவான்னா வறுமை உள்ளவனாவனா ஆகும்போது இன்னும் இவங்களுக்கு இன்னும் ரொம்ப வேகம் வந்துடும். ரொம்ப வேகத்தில் இன்னும் வன்கண்ணா இருப்பாங்க, சூப்பர் அதிக வேக வன்கண்ணர் மாறிடுவாங்க. எல்லா நேரமும் மற்றவனையே பற்றி நினச்சி 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 பித்து பிடிச்சது போல் உட்காந்துக்கிட்டே இருந்து வேலையும் செய்யாமல் வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. வறுமை மேலே வறுமை. இன்னமும் இவன் வன்கண்ணன் இப்படி ஒரு ரிவர்ஸ் கியர் போட்டு போயிட்டே இருக்கிறான். அவ்வளோதான் வாழ்க்கை. உலகத்தில் அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் உடைய வாயில் சில நேரம் நல்லா இருக்கிறவங்க விழத்தான் செய்கிறாங்க, அதை நம்ம கண்டுக்க கூடாது. இவங்கள்லாம் வன்கண்ணர். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செயல்பாடுனா அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்து வன்கண் வச்சு பேசுவாங்க, கண்டதை பேசுவாங்க, இல்லாதது இருக்கிறது கூட்டி குறைச்சி எல்லாம் அடித்து பேசுவாங்க. இதுதான் வன்கண்ணர்களுடைய நிலை. அவ்வளோதான். மனம் பதறி பேசுவாங்க, என்னன்னாலும் பேசுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், பைபிள் இருக்கிற ஒரு ஆளை எடுங்க, வேதாமத்தில் இருக்கிற ஒரு ஆளை பிடிங்க, அவரை பார்த்து அது மாதிரியே வரணும்னு நினைங்க. இது வன்கண்ணே கிடையாது. இது மாதிரி கணக்கு, கணக்கு வாத்தியார் போட்டு கொடுத்திருக்கிற மாதிரி கணக்கு. இதை பார்த்து நீ ஓடு. இதான் எழுதியிருக்கு, நம்மை சுற்றி சூழ ஏராளமான சாட்சிகள் நிற்கிறதே அப்படின்னு சொல்லி இதைத்தான் வேதவசனம் சொல்லுது. இதை புடி, இதில் இருக்க மாதிரி ஓடிப்பாரு, இருந்து பாரு, அப்படி செய். அது வன்கண் அல்ல. அதில் நின்று சந்தோஷமா ஓடு. அதில் கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க சித்தமாக தான் இருக்கிறார். எல்லா நன்மைகளையும் கொடுத்து உன்னை உயர்த்தறதுக்கு சித்தமாக இருக்கிறார். ஆனால் உனக்கு எபிலிட்டி இருக்கணும் அதை கையில் வைக்க. உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், உங்களுக்கு 45 ஐஸ்கிரீம் கையில் கொடுத்து விட்றேன், வீட்டுக்கு போய் எத்தனை சேர்ப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு 45 ஐஸ்கிரீம் கையில் கொடுத்து அனுப்புகிறேன், வீட்டில் போய் எல்லாம் பத்திரமா கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்றேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போகிற வழியிலேயே ஃபோன் அடித்து பேசி போகிற பஸ்ஸை விட்டுருவீங்க. 45 ஐஸ்கிரீம் கொடுத்தாரு பிரதர், பஸ்ஸு விட்டுட்டு உட்காந்துருந்ததுலே கரைஞ்சி ஊற்றி ஓடிடும். வீட்டுக்கு போய் சேரும்போது ஐஸ்கிரீம் அந்த கோன் தான் இருக்கும். இதை தான் சாப்பிடணும் நீங்கள், இதில் ஒரு ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லி தான் கொடுக்க முடியுமே ஒழிய ஐஸ்கிரீம் கொண்டு போய் சேர்க்க முடியுமா? அப்போ உனக்கு சகல நன்மைகளையும் கிருபைகளையும் கொடுத்து, நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்துருக்குல்ல, எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது, அது எல்லாத்தையும் கொடுத்தா சில நேரங்களில் ஓவர்லோட் ஆயிரும். ஓவர்லோட் ஆகி வண்டி சில சாயம் தெரியுமா, சில வண்டியில் வைக்கோல் ஏற்றுவாங்க. அவனுக்கு அந்த வண்டிக்காரனுக்கு ஒரு ஆசை இருக்கும், இந்த ஒரே ட்ரிப்லேயே 2 இது உரியதை ஏற்றுங்கய்யா, மேலே ஏற்றுங்க, நான் ஓட்டு போயிடுறேன் அப்படின்னு. கொஞ்சம் தூரத்தில் போனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படியே ஹெவன் போகிற மாதிரி இருக்கும். வண்டி பேலன்ஸ் எல்லாம் முன்னாடி என்ன செய்யும், தூக்கம். அப்போ தான் தெரியும் அவனுக்கு, அடடா ரொம்ப ஏற்ற சொல்லிட்டோமே, இவ்வளோ தேவையே இல்லை, சரிஞ்சு விழும். சிலதை ஹோல்ட் பண்ண முடியாது,
சில ஹோல்ட் பண்றதுக்கு ஞானம் இருக்காது. உங்க பிள்ளைங்க இருக்காங்க, 2ஆவது படிக்கிறாங்க, அவங்க கையில் டீச்சர் 4 தங்க காசை கொடுத்து பத்திரமா கொண்டு போயிருமா அப்படின்னு சொன்னால் அது பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்துருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. வண்டியில் ஏறி உட்கார்ந்தோடனே அந்த கண்டக்டர் சார்கிட்ட சொல்லும், கண்டக்டர் அங்கிள், எனக்கு எங்கள் மேடம் 4 கோல்டு காயின் கொடுத்துருக்குறாங்க, எங்கள் மம்மிகிட்ட போய் கொடுக்க சொல்லியிருக்காங்க. உடனே அவர் எங்கே திறந்து காட்டு அப்படின்பார். அவர் ஒன்று உண்மையில தங்க காசாக இருந்தால் அவர் சொல்லுவார், இதெல்லாம் போலி, இதுக்கு பதில் நல்ல காசு தரட்டுமான்னு 4 1 ரூபாய் எடுத்து என்ன செஞ்சிருவார், கொடுத்துருவார். அந்த பிள்ளைக்கு இதுக்கு அருமை அதுக்கு அருமை தெரியாது, அது பத்திரமா வாங்கிட்டு வீட்டுக்கு போகும். ஏமாந்துருவீங்க. அப்ப நிர்வகிக்கிறதற்கு உனக்கு திறன் உண்டாகி விட்டா உன்னை எந்த எல்லையிலும் உயர்த்துவார். யோசேப்பை போல உயர்த்துவார், தானியேலை போல வைப்பாரு, நடத்துவாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கைவதி சொல்லுவோம் ஹல்லேலூயா. சாம சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆமா, நடத்துவார், நடத்த முடியும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இல்ல. தேவனால் எல்லாம் கூடும்னு பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கா, புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கா? புதிய ஏற்பாட்டில் அவன் எல்லாம் கூடும். அப்ப இவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள தேவனை ஆராதிக்கிற நம்ம எல்லா நன்மைகளையும் தருவார். அப்ப நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் சகல நன்மைகளினாலும் சகல ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வச்சிருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாம் அடுக்கடுக்கா மேலே தான் வந்து இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு சரியான எபிலிட்டி வேணும். சரியான ஃபோன் இருந்தால் ஒரே ஃபைலை 1 நிமிஷத்தில் டவுன்லோட் பண்ணலாம். சின்ன ஒரு சரியான தன்மைகள்லாம் உடையதாக இராத ஒரு ஃபோன்னா 1 ஹவர் டவுன்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு ஃபைலை. இப்போ நீங்கள் அப்படி தான் டவுன்லோட் பண்ணுறதில்ல, ஸ்லோவாக டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கர்த்தர் கொடுத்துட்டார், நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. சகலத்தையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து உங்களுக்காக முடித்து விட்டார். அதனால் ஆண்டவர் சொன்னார், முடிந்தது. எல்லா சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றுக்குரிய போராட்டம் முடிஞ்சிச்சு. நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.